ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1/2 கப் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 கப்பு தண்ணி வச்சுக்கிறலாம். பொங்கலுங்கிறனால நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்காக நம்ம வந்து 5 கப் தண்ணி எடுத்துக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ வந்து இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு 4 விசில் வர வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கிறலாம். இப்போ 4 விசில் வந்து பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்கலை, நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு நான் வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகு சீரகம் போடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கை வந்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க, மீடியம்லேயே. ரொம்ப தீயை வேகமாக வச்சா கருகிரும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பொங்கலில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். பாருங்கள், பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுட சுட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷில் நம்ம சந்திப்போம்.